யுத்தம் கர்த்தருடையது. நம்மளுடைய வேலை அமர்ந்திருக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. கர்த்தாவே நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் நடத்துங்க, எனக்காக யுத்தம் செய்யுங்க, எனக்காக நீங்கள் வழக்காடுங்க, என் பிரச்சனையெல்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியல இயேசப்பா அண்ட் சொல்லும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துக்கிறார். இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள் என்ன நடக்குது. அவர் ராஜா கிட்ட வாங்கின கட்டளையின்படியே செய்கிறார். மொர்தெக்காய்க்கு இந்த அவமானத்தோடு வீட்டுக்கு திரும்புகிறாரு. மனைவியாக ஜெர்சேஸ் கிட்ட சொல்கிறாரு, பிள்ளைகளிடத்துல சொல்கிறார். அவர் 10 பிள்ளைகள், ஆமானுக்கு பிள்ளைகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறார். இந்த மொர்தெக்காய்க்கு முன்பாக தான் தலையை விழ செய்தார் தேவன். ராஜாவுடைய இருதயத்தில் அந்த சிந்தனையை போட்டு செயல்படுத்துகிறார் தேவன். நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கட்டும். அடுத்த வசனம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ராஜாத்தி ஆகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும்போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ராஜாவுடைய மனசுல எல்லாம் யோசனை, எதுக்காக ராஜாத்தி எனக்கு விருந்து கொடுக்குறாப்புல? எதற்காக? மா நீ சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக மறுபடியும் ஒரு விருந்துக்காக என்னை கூப்பிட்டுருக்க? இந்த ராஜ்யம், எனக்கு உண்டான ராஜ்யத்தில் பாதி நீ எடுத்து செயல்படணுமா? சொல்லு, அது கூட நான் தரேன். ஆனால் உன் வேண்டுதல் என்ன? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம் ராஜாதி ராஜா நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற கட்டளை. கர்த்தர் இந்த ராஜா மாதிரி பாதி ராஜ்யம்லாம் அவர் கொடுக்கல. அவர் தன்னைத்தானே நமக்கு பலியாக கொடுத்துட்டார். உலக பிரகாரமான ராஜாவாகிய அர்தசஷ்டஸ் எஸ்தர் கிட்ட கேட்குது, என்னம்மா வேணும் உனக்கு? என்ன? என் ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனையிலையும் பாதியாக ஆக்கி கூட நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் உன்னுடைய வேண்டுதல் என்ன? ராஜாக்கு நிச்சயமாக ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கும். எதுக்காக அவருடைய யோசனைகளாக இருந்திருக்கலாம். வாசிங்கம்மா. அப்பொழுது ராஜாத்தி ஆகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தி ஆகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்தில் இருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெக்காய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில்
ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இப்போ இந்த லெசன் படி உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் ஒரு வழியா வருவார்கள், 7 வழியா ஓடி போவார்கள். நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு விரோதமாக என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். உக்கிரத்தில் இருந்தாப்புல ஹாமான் பிளான் எல்லாம் போட்டாப்புல, மனைவி பிள்ளைகள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டாங்க. கர்த்தராகிய தேவனுடைய மகனாகிய மொர்தெக்காய்க்கு விரோதமா. அங்க பாருங்க ராஜாத்தி என்ன அழகா கொண்டு வராங்க, எங்களையும் எங்கள் ஜனத்தையும் அழிக்க சித்தம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க ராஜா கிட்ட. ராஜா சொல்கிறான், நான் உனக்கு பாதி ராஜ்யத்தை கூட, ராஜ்யத்தை பற்றி பேசல எஸ்தர் அம்மா. அவங்க கேட்டதெல்லாம் என் ஜனங்கள் விடுவிக்கப்படணும், என் விண்ணப்பத்திற்கு பதில் தாங்க, என் வேண்டுதலுக்கு பதில் தாங்க, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்க விடுவிக்கப்படணும், யூதர்களை அத்தனை பேரும் அழிக்கணும்னு சொல்லி ஆமான் கட்டளை போட்டிருக்கிறாருன்றதை உணர்த்துகிறாள் எஸ்தர் ராஜாத்தி. ராஜாவுடைய உக்கிரம் பாருங்க, என்ன அழகா ஆண்டவர் என்னென்ன காரியத்தை எப்படி மூவ் பண்ற. இன்ஃபேக்ட் அவங்க தேவன் பற்றி ஒரு வார்த்தையும் கிடையாது இந்த இந்த புத்தகத்தில், எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் எவ்விதமாக காரியங்களை தம் பிள்ளைகளுக்கு நடத்துகிறார். பதட்டமே பட வேண்டாம். நம்மளோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் காரியங்கள் கொந்தளிக்கும், அமர்ந்திருக்கணும். தேவனுடைய வசனம் தான் சொல்லுது, அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளின். மோசே இடத்துல பேசுகிறார் தேவன். எடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியில் வராங்க. கர்த்தருடைய வசனம் இவ்விதமாக சொல்லப்படுது. சங்கீதம் 46:10 வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். இப்போ இந்த இடத்துலையும் சரி, யாத்திரையாகமும் 14:13 சரி, அதையும் எடுங்கம்மா. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த வசனத்தின்படி அவர் மொர்தெக்காய் காரியங்களை நடத்துறதுக்காக எஸ்தர் ராஜாக்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் அமர்ந்திருந்தார், தேவனுடைய காரியங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு அமர்ந்திருந்தார். அப்படி எழும்பினான் ஹாமான். சூசான் நகரமே கலங்கிற்று. அவன் செய்த காரியம் எதுக்குமே பதறப்படல. அந்த வசனத்தில் சொல்லிக்கபடி, இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தினை நீ என்றைக்கும் காண மாட்டார். ராஜாவுடைய கட்டில பார்த்து இவன் நேராக போய் தனக்கு ஆபத்து நேரிடுச்சு. ராஜா லா பாஸ் பண்ணிட்டார். ஓ மை காட், இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. நேராக ராஜாத்திக்கிட்ட போகிறான். ராஜாத்தியுடைய கவுச்சில் உட்காந்துருக்க பக்கத்தில் விழுந்திருக்கான். இதை கண்ட மாத்திரத்தில், ஏன் கண்ணு முன்னாடியேவா ராஜாத்தியை நீ ஹேண்டில் பண்ணுற இப்படி? உடனே ராஜாவுடைய கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. எந்த தூக்கு மேடை மொர்தெக்காய்க்கு ஆமான் கட்டினானோ அதே தூக்கு மேடையில் ஆமான் தூக்கிடப்பட்டான். இதுலேருந்து ஒரு நல்ல லெசன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் தேவன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். ஸோ கர்த்தருடைய கண்மணியாக நாம் இருக்கணும். அப்போ தான் இந்த காரியங்கள் நடக்கும்.
நாம் கர்த்தருடைய கண்மணியாக இருக்கணும்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம ஜீவிக்கணும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணும். ஏன் பிள்ளை, ஏன் இருதயத்துக்கேற்றவன், இருதயத்துக்கேற்றவள்னு கர்த்தர் சொல்லணும். அவர் அங்கீகரிக்கும் போது காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்யலாம்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? முடியாது இல்லைங்களா? நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக வழக்காடுவார். எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் அவருக்கே. தான் வெட்டின குழியில யாருக்கோ வெட்டினான், ஆனால் அவனே விழுந்தான். எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம் மூலியமாய் மகிமைப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைவணங்கி ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எவ்விதமாக உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்தீர் ஐயா. ஞானமும் மண்டதான் இருக்கு, அறிவும் புத்தியும் மண்டதான் இருக்கு. கர்த்தாவே, எங்களுக்கு தாங்க. உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நடந்து உமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் எங்கள் மூலியமாக மகிமைப்படுறதுக்கும் நடக்கிறதுக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. சொல்லிக் கொடுத்த உம்முடைய பாடங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.